கைஸ் பற்றி பார்க்க போனோம்னா அசாம் ரைஃபிள்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. சரிங்களா, 2025க்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெக்ரூட்மெண்ட் 2025 இதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகுதி நீங்கள் 10வது படிச்சிருந்தால் போதும். அதிக அளவு அவங்க வந்து +2 டிகிரி அந்த லெவலுக்கெல்லாம் அவங்க கேட்கல. ஓகேங்களா, இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/9/2025 அன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குது. 15/9/2025 வரைக்கும் டைம் இருக்குது. ரொம்ப டேட் டிலே பண்ணாதீங்க. 1 வீக் தான் டைம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஞாபகமாக ஷேர் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4 வச்சுட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணுறவங்க தான் ஃபார்ம் 4 வச்சுட்டு இருப்பாங்க. சரியா, இது வந்து முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு ஜிடி கேட்டகிரி தான். அசாம் ரைஃபிளில் ஒரு ஜென்ரல் டியூட்டிக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, அதுக்கு எப்படி ஆட்கள் இவங்க தேர்வு செய்கிறாங்கன்றதை 1 by 1 பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா, ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களோட எக்ஸாம் டேட் ப்ளஸ் அட்மிட் கார்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு SMS மூலிமாவும் இமெயில் மூலிமாவும் இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசாம் ரைஃபில் பர்மனெண்ட்டாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெம்பரரி பேசிக் கிடையாது, ரெகுலர் தான். சரிங்களா, ரெகுலராக ஒரு யூனிஃபார்ம் டியூட்டி சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விளையாட்டு வீரர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சேம் அதே ப்ராசஸ் சொல்லிவிடுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் எந்த வேலை வாய்ப்பு தகவலாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இப்போது 69 போஸ்ட் இருக்குது. உமன்ஸ் கேட்டகிரி இருக்குது. ஓகேவா, ஆண்கள் பெண்கள் இரு பிரிவினைக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய பிளேஸ் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. சரியா, நாகாலாந்து. சரியா, சாரி நாகாலாந்து. உங்களுக்கு நாகாலாண்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங். நாகாலாண்டில் தான் இதுக்கு போஸ்டிங்கு. இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு அசாம் ரைஃபிளை பொறுத்த வரைக்கும் சென்டர் ரொம்ப கம்மி. ஓகேவா, உங்களுக்கு போஸ்டிங் போட்டானா கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ். ஓகேவா, 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் நீங்கள் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அசாம் ரைஃபிளுக்கு சென்டர் கிடையாது. ஓகேங்களா, இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/9/2025 வரைக்கும் தான் டைம் இருக்குது. நீங்கள் இது ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கவே முடியும். சரியா, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே 1 by 1 நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போது இந்த டியூட்டிக்கு நீங்கள் குரூப் டிக்குள்ளே தான் இந்த டிபார்ட்மெண்ட்டே வருது. ஓகேங்களா, குரூப் டிக்குள்ளே தான் வருது. அதனால் சேலரி பேக்கேஜ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ எந்தெந்த கேமுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா, பாக்ஸிங், ஃபுட்பால், ஷூட்டிங், சரிங்களா, கராத்தே, இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டு. ஓகேவா, பேட்மிண்டன், அத்லட்டிக், இந்த மாதிரி துறை எல்லாத்துக்குமே இந்த வேக்கன்சி பிரிவினை பிரிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்களுக்கும் இந்த பிரிவினை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஃபார்ம் 1. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிளேயர் ஃபார்ம் 2, யூனிவர்சிட்டி பிளேயர் ஃபார்ம் 3. ஓகேவா, நீங்கள் கல்லூரியில் ஃபார்ம் 3 வாங்கினீங்கன்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரி, நான் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் போதுமா ப்ரோ, நாங்களாம் அப்ளிகேஷன் போட முடியுமானா கண்டிப்பாக போட முடியும். இதுக்கு வந்து ஃபார்ம் 1 எல்லாத்துலேயுமே பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் அமைஞ்சிருக்கும். நேஷ்னலில் ஒரு 3 பிளேஸ்க்குள்ளே இருந்ததுன்னா தாராளமாக அட்டன் பண்ணால் அவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23 வரைக்கும் இருக்கணும். 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அட்டன் பண்ண முடியும். சரி, ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC/ST மாணவன் தான் கிட்டத்தட்ட நீங்கள் 30-33 வயசு வரைக்கும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். சரியா, 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. OPC கேட்டகிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 28. ஓகேங்களா, அண்ட் அதர் கேட்டகிரி EW அண்ட் XRMலாம் வருவீங்க. XRMயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனே அன்லிமிட்டட் தான். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஏஜ் இருந்தாலும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். உங்களோட சேலரி பேக்கேஜை பார்த்தீங்கன்னா பே லெவல் பார்த்தீங்கன்னா 7th பே லெவல் கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா, 7th பேயில் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுடைய சேலரி வேறு லெவலில் இருக்கும். குறைஞ்சபட்ச சேலரி ஒரு 21,900 ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ரூம் அலவன்ஸு, ட்ரெஸ் அலவன்ஸு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமே கிடையாது. சரியா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணணும்.
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வரும். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிங்க. எந்த ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியாது. கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியாக ப்ளஸ் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த செலெக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணவே முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா, உங்களுடைய ஃபெடரேஷன் வந்து கவர்மெண்ட் சைடில் அப்ரூவல் ஆகிருக்கணும். ஓகேங்களா, சர்டிஃபிகேட்டை அதை மேட்ச் பண்ணி பார்த்துருங்க. தெரியாதவங்க யூடியூப்பில் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு ஃபெடரேஷன் என்னன்றதை நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும். ஃபிசிக்கலுக்கும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ கூப்பிடுவான்றது டீட்டெயிலாக அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஃபஸ்ட் இல்லை டீட்டெயில் எப்போ சொல்லுவோன்னு தெரியலனா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி நான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்போ தகவல் கிடச்சாலும் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே கான்டெக்ட் மோட்டார் அபிலிட்டி டெஸ்ட். ஓகே, எம்ஏடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலும் சில டிசிஷன் இருக்கும் அவங்க சைடில், மற்றபடி அது பார்ப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பண்ணால் ட்ரையல் டெஸ்ட்டு நடக்கும். உங்களுடைய கேம் ஈவெண்ட் எல்லாமே ட்ரையல் பார்ப்பாங்க, கம்பல்சரி பார்ப்பாங்க. அது நல்லா நோட் பண்ணிங்க. உங்களோட திறமையை அங்கே தான் நீங்கள் வெளியே காட்டணும். இது வரைக்கும் விளையாடின மைதானம் வேறு, அங்கே நீங்கள் வேலைக்காக விளையாடுற போகிற மைதானம் மொத்தம் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. உங்களுடைய கேமுக்கான எஃபர்ட்டை நீங்கள் அங்கே போட்டால் மட்டும் ஜெயிச்சிடலாம். எக்ஸாம் சென்டர் இன் தமிழ்நாடு. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆவடி தான் வரும். சரிங்களா, ஆவடி நியர்பை எதாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஃபீமேலுக்கும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லா கேட்டகிரிக்குமே நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணிடலாம். எனிபடி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரியா, இப்போது அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்லியாச்சு. இதோட லாஸ்ட் டேட்டு நல்லா நோட் பண்ணிங்க, 15/9 தான். சரிங்களா, இதோட வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் எல்லாம் நான் பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். வேணுன்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வேறு வேலையை நான் இருந்தால் சொல்லுங்கள், சொல்லுங்கன்றவங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நான் எந்த டீட்டெயில் இருந்தாலும் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றேன். சரிங்களா, ஏஜ் ப்ரிஃபரன்ஷன் ப்ளஸ் வந்து கோட்டா எல்லாமே நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாய் கிலோ இந்தியா அதிலலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, எந்த விளையாட்டு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் துறையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. நல்ல வேலைவாய்ப்பை நோக்கி அனைவரும் பயணித்து கொண்டிருக்கீங்க. அதை சிறப்பாக வெற்றிகரமாக முடியுது. என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திறமையாக இருக்கிறவங்க தைரியமாக போட்டி போடுங்க. ஆல் த பெஸ்ட்.